எது ஆலயத்தின் அலங்காரம் அப்படின்னு சொன்னா, நித்திய நாளாக எப்பவுமே இருக்கிற ஆலயத்தோடைய அலங்காரம் எது அப்படின்னா, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்குது. பரமராஜா மகிமையோடின்று, மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடின்று, உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே, மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடின்று, மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடின்று, மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. இவ்வளோ நிறைய கடன் பிரச்சனை, இவ்வளவு கடன் பிரச்சனைகள் மத்தியில இந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. இல்லையா? யாராவது இடம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு வாடகை கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. எவ்வளோ? ஏன்னா வட்டி கட்டுறதுக்காக நம்மளுக்கு காசு வேணும். கண்டிப்பா நமக்கு அப்படிதான் வார்த்தை. ₹1 கூட கொடுக்க கூடாதுன்னா நீ கட்டி நடத்து. கையை தட்டி அலையிலையா, அலையிலையா, நீ கட்டி நடத்துனா எனக்கு அது போதும். அப்படியாவது எனக்கு ஆசீர்வாதம் வரும். அலையிலையா, ஜெபிக்கிற பிள்ளை, நல்லா ஆண்டவருடைய பாடல்களை பாடுற பிள்ளை, ஆண்டவரை விட்டு இன்னைக்கு தூரமா இருக்கிறதுக்கான ஒரு சில சூழ்நிலைகள். ஆனா இந்த இடத்துல சபை நடத்துறதுனால எங்கெல்லாம் விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் ரத்த காலத்துக்கு எல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த இடத்தை கொடுத்த சத்யராஜிக்கும் பிரியா 2 பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டுங்களாப்பா. உம்மை நேசித்து நான் வாழ எனக்கு கிருபை தாரும். உம்மை நேசிக்கிற அந்த நேசத்தை திரும்பவும் எனக்கு தாரும். இயேசுப்பா, நிலையில்லாத இந்த வாழ்க்கையில நிலையை வந்தீரே, நிச்சயமான வாழ்க்கையை எனக்கு உறுதிப்பட்டு நிலையில்லாத இந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே, நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத இந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே, நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே காணிடுவே, இயேசுவே.